ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கானாங்கத்தை மீன் குழம்பு எப்படி செய்யலாம் தான். மீனை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இதில் லைட்டாக தான் செதில் இருக்கும். அதை இந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்துடும். எல்லாருக்கும் மீன் வாங்கி சமைக்கிறதுனா கஷ்டம்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மீனில் அந்த அளவுக்கு செதில்லாம் எதுவுமே இருக்காது. சும்மா நம்ம இப்படி இது பண்ணுறதுலையே வந்துடும் எல்லா செதிலுமே. அவ்வளோதான், இதில் இருக்கிற செதிலே இவ்வளோதான். அதை இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ சைடு முள்ளாக இருக்கு இல்லைங்களா, இந்த முள்ளெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீனுக்கு சைடில் இருக்க எல்லா இதுவுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இது மீனோட செனை பகுதி இது சொல்லுவாங்க. இது இருக்கட்டும், இது ஒன்றும் இல்லை. இப்போ இது ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ தலையை அவ்வளோதான். மீனோட வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி, 1 மாங்காய், 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக நறுக்கிக்கலாம். இதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தக்காளி பழத்தில் 1 நறுக்கிக்கலாம். மீதி இருக்கிற 2 தக்காளியும் ஒன்றும் பாதியமாக நறுக்கிக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ மாங்காய் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாங்காவையும் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், அதை இந்த மாதிரி நறுக்கிக்கிங்க. இப்போ பூண்டை ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனு சீரகம் எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூனு மிளகு எடுத்துக்கிறேன். இதையும் ஒன்றும் பாதியமாக நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்தியன் ஸ்பைசிஸ்னாலே செம வாசனை தான். இதே மாதிரி நுணுக்கி எடுத்துக்குங்க. ஓகேங்களா. 1.5 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை நல்லா ஊற வச்சுட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாமா? மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டி நல்லா காயட்டும். சட்டி நல்லா காஞ்சிருத்து. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருது. நான் வடகம் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட
இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அது 2 வதக்குங்க. இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா இதையும் வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு, அதாவது வதங்கிறதுக்காக உப்பு போடுறேன் நான். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். இப்போ 1 ஸ்பூனு மஞ்சத்தூள். இது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ஒன்றும் பாதியமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் நாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா கலரி விடுங்க. நல்லா அந்த பச்சை வாடை போகட்டும். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் நுணுக்கி வச்சிருக்க மிளகு ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். இப்போ இதை நல்லா கலரியாச்சு. இப்போ நம்ம இது கூட நாம் கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட மாங்காவை சேர்த்துக்குங்க. மீதம் இருக்க கருவேப்பிலை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா குழம்பு ரொம்ப கொதிக்க வேணாம். இந்த மீன் வேகிறதுக்காக தான் இப்போ இதில் போட்டிருக்கோம். இதை அப்படியே மூடி வைங்க. இப்போ அப்படியே லைட்டாக கொதிக்குது. அப்படியே இருக்கட்டும். மீனை பார்த்துப்போம்.
இன்னும் கொஞ்சம் மீன் வேகணும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், காணாங்கத்தை மீன் குழம்பு ரெடி. காணாங்கத்தை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.